ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்னடா நடக்குது இங்கே, என்னடா வீர பெண்மணியாக எழுந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. என்னை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு சும்மா சண்டைக்கு வராங்க. கொலாடி சண்டை மாதிரி வரியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாடி, நான் உன்னை தாண்டி சொன்னேன், என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க முத்துக்கு ஒன்றே டென்ஷன் ஆயிடுச்சு. இது மாதிரி வரவன் எல்லாம் மீனாவை பற்றி பேசினா நான் சும்மா இருப்பேன் அப்போ பார்த்துக்கிட்டு, மீனாவுக்கு ஒன்றா கேட்கறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேங்கிறாங்க. இப்படியே அப்படியே ரொமான்டிக் லுக்கில் பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் இருந்தாலும் வாங்க வாங்க ஃபைட் மோடுக்கு வாங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பிடிச்சி அவங்க மாமியார்ட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி இதில் இடையில எதுக்கு தான் நம்ம பொண்ணு வருதுன்னே தெரியலங்க. வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அத்தை மேலே அக்கறை இல்லை, எனக்கு தான் அக்கறை இருக்கான். அக்கறை இருந்தால் உன் விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அடித்து துரத்தி விட்ருவாங்க இவங்க. நீ என்னதாம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நம்ம ரோஹிணியோட விஷயத்த சொல்லிடலான்னு வராரு. இது 1 நம்பர் ஃப்ராடு, ஆனால் உனக்கு தாண்டா தெரியலன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னீங்க, பார்லர் சுத்தமாக கையில் இல்லை, இது எப்பயோ போயிடுச்சு, கை மாறிடுச்சு, உங்கள் ஓனரே கிடையாது, டம்மின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா ஒரே வாயில் அந்த பொண்ணு முடிக்கும். உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுறியான்றீங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அமைதியாகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அதாவது பிளாக்மெயில் பண்ணுவார் மேனேஜர் ஒருத்தர், அவர் வராருங்க. வந்துட்டு நான் புது மாப்பிள்ளையா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அமௌண்ட்டு கொடு 1 லட்சம்னு கேட்குறாரு. நீ கேட்கறதுக்கெலாம் நான் கொடுப்பானு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. இருந்தாலும் தரேன், தந்து தான் அவனு வேறு வழி இல்லையா, அதுக்காக தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைம் நம்ம மனோஜ் என்ட்ரி கொடுக்க அவங்க அப்பாட்ட 14 லட்சம் வாங்கி கொடுன்னு சொன்னோன்னே சும்மா பணம்னு கேட்டால் நான் என்ன பணம் காய்க்கிற மரமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக டைலாக் அடிச்சிட்டாங்க. செம்ம கோவத்தில் கத்தி விட்டாங்கம்மா, நீ கத்தி விடுறது ஒரிஜினல் வெளியே வருதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் போய் கேளுன்னு உசுப்பேற்றி விட்டாங்க. மனோஜும் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம முத்துக்கு கடுப்பாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.